ஹலோ அலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாயந்தரம் தான் பொண்ணு வீட்டிலேருந்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை கிளம்பி போயிருந்தேன், சாயந்தரம் தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இது கோயிலில் திருவிழா நடக்குது, பூ அதுக்காக போயிருந்தேன். சமயபுரம் அதுக்காக போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பேரை விட மாட்டேன், 4 நாள் இருந்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ போட முடியல, சாரி, மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் தரிசனம்லாம் பார்த்தீங்களா? போய் சாமி சூப்பராக இருக்குது. நேற்று வெக்காளியம்மன் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஷூட்டிங் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. வெக்காளியம்மன் கோயில் எடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு. சில கோயிலில் அப்படி தான் போட்டிருக்கு, நார்த்தமலையிலையும் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படி மீறி எடுத்தால் ஃபோனை பறிச்சு வச்சுக்கிட்டு வாங்க. நார்த்தாமலையிலையும் சாமி எடுக்கக்கூடாது, நான் அதனால தான் சாமி எடுக்கலை. அப்படியா? அதில் ப்ராஹிபிட்டட்னு போட்டிருக்கு. வெக்காளியம்மன் கோயில் சூப்பராக இருக்கு, கூட்டம் ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கு கூட்டம், சூப்பராக இருக்கு. நாங்கள் நேற்று வெக்காளியம்மன் கோயிலுக்கு போனோம். போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு, அதை இப்போ திருச்சியிலலாம் ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸு அது என்ன ஊர் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் வருது. நம்ம கூப்பிட்டோம்னா ரொம்ப கம்மியாக தான் காசு வாங்குறாங்க. வெக்காளியம்மன் கோயிலுக்கு தில்லைநகர்லேருந்தே 77 ரூபா போட்டுருந்துச்சு. ஆனால் இறங்கும் போது அவர் அதில் மீட்ரு ஓட்டினதே 70 ரூபாய்க்கு தான் ஓடி இருக்கு. 70 ரூபா கொடுங்கன்ட்டாரு. 70 ரூபா கொடுத்தோம். அது சவுண்டே இல்லை, அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகுது மீட்டர் ஆட்டோ. இந்த ஆட்டோ ஊர் ஆட்டோ, இது பச்சை கலர்ல இருக்கு, பேட்டரியில போகுது, பச்சை கலர்ல இருக்கு, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீட்டர் ஆட்டோவும் கம்மியாக தான் வாங்குவாங்க, சாதா ஆட்டோ தான் காசு கூட வாங்குவாங்க. திருச்சியில் பரவாயில்ல, நல்ல பலதரமற்ற மக்கள் பொழைச்சிக்கலாம், வசதி இல்லாதவங்க வசதி. தாரணேஜிக்கு இந்த ஆட்டோனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சவுண்ட் இல்லாம போகுதுல, காத்து சூப்பரா வருது, சவுண்ட் இல்லாம போகுது, கார் மாதிரியே இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார் தான் சவுண்ட் கேட்குமே, மற்ற ஆட்டோவில் காற்று வராதா? மற்ற ஆட்டோவில் காற்று வரும், ஆனால் இதில் பின்னாடி எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு தெரியும். எல்லா சைடும் ஓப்பனாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் நிறைய ஓப்பன் இருக்கு, நம்ம கழுத்து இப்படி நிற்கிற இடத்துக்கு, அதனால நல்லா இருக்கு. காற்று நிறைய வந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஊராட்டோன்னு பேர் இருக்கு. அதுல இது கார் வந்திருக்காம்ல பேட்டரியில. ஆமாம், கார் இருக்கு, டப்பா மாதிரி இருக்கும் கார. ஓ, அப்புறம் திருச்சி பிரயாணம் எப்படி மம்மி இருந்தது? திருச்சி பிரயாணம் நல்லா தான் இருந்துச்சு. என்னென்ன பார்த்தீங்க? அதான் வெக்காளியம்மன் கோயிலுக்கு போனோம், வேற சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கே போனோம்? அப்புறம் பேட்ஸ் பார்க் வந்திருக்கான், இப்போ புதுசாக பேட்ஸ் பார்க் வந்திருக்கான். போகலாம் இன்னைக்கு இருமா அப்படின்னா, நான் தான் இருக்கலேன்ட்டு வந்துட்டேன். பேட்ஸ் பார்க் வந்திருக்கான். அதில் பேட்ஸ் எல்லாம் நம்ம கையிலே கொடுத்து தீனியை திங்க வைப்பாங்களாம். இப்போ பெரியவங்களுக்கு 200 ரூபாயா, சின்ன பிள்ளைகளுக்கு 150 ரூபாயா. அது 150 ரூபாயும் சார்ஜ் சின்ன பிள்ளைகளுக்கு, இன்னும் குட்டீஸுக்கு சார்ஜ் இல்லை. நம்ம கையிலே வச்சுக்கலாம், நம்ம கையிலே வச்சு திங்க வைக்கலாமா தீனியெல்லாம். அப்புறம் உங்கள் மக வீட்டில் என்ன சாப்பிட்டா? ஆனால் ரிவ்யூ சொல்லியிருந்தவங்க அந்த இதில் சொல்லியிருந்தாங்க, அது ஒர்த்து இல்லை அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எது பேர்ட்ஸ் பார்க்கா? பேர்ட்ஸ் பார்க்குக்கு 200 ரூபா ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். வலிக்கணுமா? அப்புறம் உங்கள் மக வீட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்க? மக வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி, இன்னைக்கு மீன் குழம்பு, மீன், அப்புறம் இந்த புலாவ் ஊற்றி கொடுத்து ரொம்ப நல்லா சமைக்கிறது. அவங்களுக்கு சமையல்காரமா சூப்பராக சமைக்குது. குழம்பெல்லாம் உருண்டை குழம்புலாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக சமைக்கிறாங்க. கருணக்கிழங்கு கோடா வச்சிருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா, தண்ணியா இல்லாம கெட்டியா இருந்துச்சு மீன் குழம்பு, என்னென்னவோ அரைச்சு ஊற்றி நல்லா இருந்துச்சு. நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு நல்லா தானே இருக்கும்? நான் வைக்கிறது அது கெட்டியா இருக்கு, அந்த அம்மா வைக்கிறது
எண்ணெய் போட்டு அரைக்கும் தெரியல கெட்டியா இருக்கு. கேட்க அது மாதிரி காலையில குருமா சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாம் பொட்டுக்கடலை கொஞ்சம் கூட போட்டா அது கெட்டியாயிடும் குருமாவே. இது அப்படி இல்ல, குருமா ஊத்திக்கிற மாதிரி தண்ணியா இருக்கு இட்லிக்கு. ஆனா குருமா நல்லா இருக்கு. அப்புறம் இடியப்பம் செஞ்சிச்சு ஒரு நாள், இடியப்பம் செஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் கேப்ப தோசை சுட்டாங்க, அதுவும் சூப்பரா இருக்கு. கேப்ப சப்பாத்தி, கேப்ப மாவுல சப்பாத்தி சுடுறாங்க, அதுக்கு தொட்டுக்க வச்சு சூப்பரா இருக்கு. தொட்டுக்க உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணது அந்த அம்மா. கொஞ்சம் குவாலிட்டி தான் பண்ணது, 3 பேர் தானே, அதனால நல்லா பண்ணுது. அந்த அம்மா அங்கே தானே சாப்பிடுது, அந்த அம்மாவும் அங்கே தான் சாப்பிடுது. அப்புறம் 4 பேர்ல குறைச்சுதான். இவெல்லாம் இத்தினூண்டு சாப்பிட்டு சாப்பிட்றா. முத்துமினா இவ்வளவுதான் சாதம் சாப்பிட்றா. அவ்வளோதான், அதுக்கு மேல சாப்பிட முடியல, என்னென்ன தெரியல. இவ்வளவுதான் சாதம் சாப்பிட்றா. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே பயமா, மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. சாப்பிட முடியுமே. தானிச்சு வெள்ளை ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன். என்னதான் குழம்பு டேஸ்டா. சின்ன பிள்ளை அதுக்கு அப்படித்தான் குறைச்சுதான். அவங்கதான் ஓரளவு நல்லா சாப்பிட்றாங்க. அவங்கதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு பழக்கம், நல்லா சாப்பிட்றாங்க. அவங்களும் அந்த அம்மா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஊத்திக்கிட்டு அடிச்சிருது. சூப்பரா சாப்பிடுது அந்த அம்மா. அந்த அம்மா பண்ண எல்லா ஃபுட்டும் பிடிச்சிருந்துச்சா? நல்லா பண்ணுது, நல்லா சமைச்சா சமைக்குது, சூப்பரா இருக்கு. அதான் லேட் பண்ணுது, ஆனா நல்லா சமைக்குது. வேற இன்னைக்கு அங்க இருந்து எப்படி வந்தீங்க? அங்கே இருந்து இந்த ஊராட்டோலதான் இது பண்ணியிருந்தோம், புக் பண்ணியிருந்தோம். ஊராட்டம் வந்துட்டாங்க. ஊராட்டம் ஆனா எல்லா நேரத்துலயும் கிடைக்காது அவனுக்கு. நம்ம புக் பண்ணி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? நேற்று கிடைச்சிச்சு எங்களுக்கு, இன்னைக்கு கிடைச்சிச்சு. இது என்ன திருப்பதியில லட்டுக்கு அதிர்ஷ்டத்துக்கு சொல்றேன் சொல்றீங்க? அது கொஞ்சம் தான் இருக்கான் ஊருக்குள்ளே, இப்பதான் வந்திருக்கு. அதனால ரொம்ப கம்மியா தான் இருக்கான். அதனால எல்லாரும் இது பண்ணா கிடைக்காது. திருப்பதியிலே இதெல்லாம் தரிசனத்துக்கு இப்படி தானே சொல்லுவாங்க, அது மாதிரில சொல்றீங்க. இல்லைன்னா மீட்டர் ஆட்டோ போட்டுக்க வேண்டியது. மீட்டர் ஆட்டோதையும் கூட கேட்குறாங்களே அவங்க. மீட்டர் ஆட்டோன்னு போட்டுட்டு கூட கேட்குறாங்க. ஏன் அது மீட்டர் தான் இன்னைக்கு ஓடி தானே, நம்மளுக்குலாம் கரெக்டாக தானே வாங்குறாங்க. 70 அதை விட 20 ரூபா கூட கொடுங்க, 30 ரூபா கூட கொடுங்கல கேட்குறாங்க இறங்கையில. மீட்டர் 70 ரூபா அப்படி இருந்தா 90 ரூபா கொடுங்க, இல்லைன்னா 100 ரூபா கொடுங்கிறாங்க. அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் திருச்சி சூப்பராக இருக்கு ஊர். சமயபுரம் அம்மன் கோயில் நல்லா இதுவா இருக்கு. அது டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி பூ இருக்கு, டெய்லி பால் கொண்டு போய் ஊற்றலாம். ஆனால் அது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் டிஸ்டன்ஸ் கூட இல்லை. ஆமாம், அன்றைக்கி நம்ம அக்கா மொட்டை எடுத்தது முடி வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தலை பின்னலாம். எவ்வளோ எடுத்து 1 மாதம் இருக்குமா 2 மாதம் இருக்குமா? 1 மாதம் தான் இருக்கும், 2 மாதம்லாம் இருக்காது, 1 மாதம் தான். அதுக்குள்ளேயும் வளர்ந்துருச்சு. முடிதான் ஃபாஸ்ட்டாக வளருதுண்ணே. முடி வளர்கிற மாதிரி வேற ஏதாவது மூளைகளில் வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அந்த மாதிரி வளராது. மூளையில வளர்ந்தா அது வேற எதுவும் வியாதி ஆயிடும். நீ வேற எதுவும் அதாவது இருக்கிற இடத்துல இருக்கிற விதமா இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. இருக்கிற விதமா இல்லைன்னா அதுக்கு மதிப்பு. ஃபாஸ்ட்டாக வந்தா ஃபாஸ்ட்டாக மூளையெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா டாக்டரே பயந்துருவாரு. முடி வளரலாம், அது வளர்றதுக்குன்னு உள்ளது. அதுதான் வளர்ந்தா நீங்க கட்டணும், இது பண்ணணும். அது அப்புறம் அந்த கடவுள் அப்படித்தானே பொம்பளைகளுக்குன்னு வச்சிருக்காரு. பொம்பளைகளுக்குன்னு இல்லை, ஆம்பளைகளுக்கு முடி இந்த மண்டையோட பாதுகாக்கிறதுக்கு தான் முடி. அப்படியா? ஆமா. இப்போ நீங்க எதை அடிபட்டாலும் ஃபர்ஸ்ட் முடியில தான் படும், தலையில பட்டாவாருங்க. முடி என்ன அவ்வளோ கனமாவா இருக்கு? இரும்பு மாதிரியே இருந்தாலும் அது படலை மாதிரி தானே இருக்கு. அது மூளையை பாதுகாக்கிறது இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நேற்று கோதுமை தோசை ஊற்றி தந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய தோசையா, அதுக்கு சட்னி 2 வகை சட்னி, ஒரு சாம்பார், சூப்பரா பண்ணுது. தொட்டுக்க நல்லா பண்ணுது. காலையில மத்தியான குழம்பை விட காலையில ரசம் சூப்பரா வச்சிருந்துச்சு. மீன் குழம்பு, ரசம், மீன் வறுத்தது, அதெல்லாம் அதுல எக்ஸ்பெர்ட். நல்லா. எனக்கு இங்கே 4 days எப்படி போச்சுன்னு. உனக்கு எப்படி போச்சு 4 days? எனக்கு 4 days 2 days லீவில் போயிடுச்சு.
2 days காலேஜ் போனதில் ஓடினதுலேயே ஓடிடுச்சு. அதுதான் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு. செடிக்கு வெட்ட, அதுக்கு பண்ண, இதுக்கு பண்ண, காலையில் வீட்டு வேலை, அது அவங்க வீட்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அதனால ரொம்ப போர் அடிச்சு. எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையும் ஆள் இருக்கு. தாரணேஸ்வரம் கூட்டிகிட்டு அங்கே இங்கேயும் சுற்றலாம். வாக்கிங்கில் போவீங்களா? ஆமாம், வாக்கிங் தான். இந்த கோயிலுக்கு குளத்துக்கு போயிடுறோமே சாயந்தரம். டிராஃபிக் இப்போ சேலத்தை விட கூட இருக்கும் போல திருச்சியில். நேரமெல்லாம் போனீங்கன்னா டிராஃபிக் அப்பா தில்லை நேரம்லாம் அப்படி. அப்புறம் டிராஃபிக்கை பார்த்தா வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. ஆமாம், எனக்கு அதே பயமாக இருந்துச்சு. நீ பிள்ளைய கூட்டிகிட்டு ஒத்தியாவெல்லாம் போகாதடி அப்படின்னு. முந்தானத்தை ஆட்டோவே கவுந்து விட்டான், யார் விட்டு ஆட்டோ. நேற்று நாங்கள் கோயில் ஒரு பைக் ஓட்டிகிட்டு வந்த பையன், பைக்கில் ஸ்கூட்டியோ என்னமோ ஓட்டிகிட்டு வந்த பையன் டபக்குன்னு கீழே விழுந்துட்டேன். கேட்டாக்க விழுந்துட்டேன். அப்புறம் ஆளுகள்லாம் போய் தூக்குனாங்க. தூக்குன்னு கேட்டாங்க, அந்த ஸ்டாண்ட் எடுத்து விடலைன். பைக் ஸ்டாண்ட் எடுத்து விடலைன்னு விழுந்துட்டான். அப்புறம் ஒன்றும் அடி இல்லை, தப்பிச்சிட்டேன். டிராஃபிக்குள்ள கவனமாக தான் ஓட்டணும். எல்லாமே ரோட்டில் கவனமாக ஓட்டையில் வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இல்லைம்மா, சிந்தனைகள் இருக்கிறவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு கூட கவனமாக ஓட்டிக்குவாங்க. ஆனால் ஏன் சிந்தனை மண்டையில் ஏற்றிக்க முடியாதவங்க தான். சிந்தனைன்னா நம்ம மனுஷனுக்கு ஒரு சிந்தனையோட இருக்கு, 1008 சிந்தனை இருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு தான் சால்வ் பண்ணி தானே ஆகணும். வண்டி ஓட்டும் போது அதை நினைக்கப்படாதுல்ல. அப்புறம் வண்டி ஓட்டும் போது நினைக்கலாம், ஆனா கான்சென்ட்ரேஷன் போயிடும். வண்டியிலேயே நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும், கான்சென்ட்ரேஷன் போயிரும்ல. நீங்க இப்ப தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கையிலே சட்னியை போடுங்கன்னா போட்டிருக்கீங்களா? ஒரு நேரத்துல ஒரு கையை வச்சுட்டு எந்த நேரமா இது போட்டு திருப்பிக்கிட்டீங்க. அந்த சமய வரையில மட்டும்தானே நீங்க இல்ல, அந்த நேரம் ஓட்டையில தான் சொல்றேன். மனசை எப்படி வச்சுக்கணும்? வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு செகண்ட் சாப்பிட்டே இல்லை. இப்போ நான்லாம் மாவாட்டிக்கிட்டு இந்த மாவை போட்டுட்டு இந்த வேலையும் பார்ப்பேன், அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி தான். அப்போ அந்த இடத்துல மாவுக்கு கையை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ பைக்குனா கை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்ல, விழுந்துரும்ல. பிடிச்சாலும் நீ வந்து ஸ்பீடெல்லாம் தெரிய வேண்டியது இல்லை. அந்த இந்த ஸ்பீட்லேயே போயிட்டு எல்லாம் வச்சுக்கலாம்ல. வழிகணம்மா, நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண போகிறீங்க? நைட்டுக்கு கோதுமை தோசை. கோதுமை தோசை மாவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் ஆட்டணும். இட்லி மாவு இல்லையா? இட்லி மாவு இல்லை, நாளைக்கு தான் ஆட்டணும். கோதுமை தோசை. அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லெட்டு, ஆளுக்கு ஒரு முட்டை ஆம்லெட். சிட்டியில் உள்ள ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனோம்னா அது பிடிச்சி போயிடுது, நம்ம கிராமத்து வாழ்க்கை பிடிக்கல. சிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போயிடுது, அதில் லைச்சிடறோம், அதில் மயங்கிடுறோம். அது நல்லா தான் இருக்குது. வீடு வாசலாம் நீட்டாக துடைக்கலாம், ஆள் வந்து நீட்டாக துடைச்சி எல்லா வேலையும் நல்லா தான் இருக்குது. பாத்திரமெல்லாம் அப்படி படிச்சுன்னு விலைக்கு கிளம்புது. விலைக்கழுவி எல்லாம் அடுத்த நாள் உபயோகப்படுத்த தானே போகிறோம். ஆமாம், ஆனால் பார்க்கும்போது புதுசு வீடு மாதிரி இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும். நம்ம வீட்டெல்லாம் அப்படி இல்லை பாரு. யார் வந்தால் அடுத்த வீட்டை டெய்லி பார்த்துட்டு இருக்கா? வீடு வாசலாம் நீட்டாக வச்சுக்கிறது அது ஒரு கலை இல்லையா? எல்லாம் வாழ்க்கை தானே கிராமத்தில். அப்புறம் ஐஸ்கிரீம் போடுறா, அதுலே ஐஸ்கிரீம் போடுறா. பால் 1/4 லிட்டர் வாங்கி ஐஸ்கிரீம் இந்த இது இருக்காம்ல அதில் வாங்கி விட்டுற மோல்டு அது மீஷோலேயே அதுலேயே வாங்கி பாலை காய்ச்சிட்டு அதில் இந்த ஏதோ ஒரு பவுடர் விற்கிறான், அந்த பவுடர் வாங்கிட்டு அவங்களே சர்க்கரைக்கு பதிலாக ஏதோ ஒன்று கொடுப்பாங்களா, அதையும் போட்டு இவ்வளோ போட்டு பண்ணி யாருக்கு சாப்பிட்றது? அது 5 ஐஸ்கிரீம், இந்த குல்பி ஐஸ் 5 தான் வரும். சரி, யார் சாப்பிட்றதுன்னு கேட்டேன். ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அது பாட்டு குல்பி ஐஸ் ஆட்டம் வருது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தாரணேஷ் எத்தனை சாப்பிடுவேன்? தாரணேஷ் 1.5 சாப்பிட்டேன். சரி, மீதி வேலைக்காரமாக்கு 1 கொடுத்தா. சரி, எனக்கு 1, அப்புறம் அவ 1. உங்களுக்கு தான் சுகர் இருக்கு, அதுக்காக ஐஸ்கிரீமே சாப்பிடாம இருப்பாங்க. குல்பி ஐஸ் அதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம இவங்கள்ட்ட வாங்குறோம்ல குல்பி, அதே மாதிரியே நீங்க வாங்குறது ஐஸ்கிரீம் 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வேஸ்ட். அதில் என்னென்ன கலக்குறாங்களோ தெரியல, கர்மம்.
அது மட்டும் சுத்தமாக்கும். இதுல வந்து நம்ம பவுடர் வாங்கி நம்மளே நேரடியா கலக்குறோம்ல, எந்த இதுவும் இல்லைல்ல. சூப்பரா இருக்கு. அது கேட்டிருக்கேன் அவள்கிட்ட, அதுக்கு செய்யணும். செய்யும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம். அது ஐஸ்கிரீம் எப்படியும் வெயில் காலத்துல இப்ப செய்யணும். அந்த மோல்டுக்கு நீ ஆர்டர் பண்ணு, மோல்டு ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் எங்கேயும் வாங்குறதுல கடையில தான் வாங்கணும் இருக்கு. இந்த மாதிரி கடையில நம்ம வாங்குறோம்ல புதுக்கோட்டையில, அந்த மாதிரி கடையில ஹைப்பர் மார்ட் அந்த மாதிரி கடையில இருக்குமா, கடையில வாங்கினோம்னா அதெல்லாம் கலக்கி அதில் வச்சோம்னா நல்லா இருக்கும். வலிக்கணும்மா, இத்தனை நாள் இங்கே வீடை விட்டுட்டு போனது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் தெரியல, இங்கே ஜாலியாக தூங்கினேன், ஜாலியாக தான் இருந்தேன். உங்கள் பிளான்ட்லாம் செடியெல்லாம் எனக்கு முத்துமனா இருந்தால் தாரணேஷ் அவள் பார்த்துக்கிட்டு இருவா, இல்லைன்னா அவன் ஏன் உசுரை வாங்குவேன். என்னோட விளையாடு அது இதுன்னு இப்போ அவள் அந்த வேலையை அவள் பார்த்துக்கிறா. அவனோட பொழுதனையும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாவம், அவங்க இதில் யாருமே விளையாட இல்லை, எல்லாம் பெரிய பெரிய பசங்க. அதனால அவன் அம்மா கூடயோ அப்பா கூடயோ தான் விளையாடணும்னு தோணும். ஒன்று அப்பா கூட விளையாடணும், இல்லை அம்மா கூட விளையாடணும். என் பக்கத்து தெரு அடுத்த தெருலாம் அடுத்த தெருவெல்லாம் சிட்டிக்குள்ளே விடுறது, பஸ்ஸு காரு இலையுது. எப்படி அடுத்த தெரு நாங்கெல்லாம் விளையாடுறதுன்னா அடுத்த தெரு கேபிஎஸ் வீட்டுக்கு போய் தானே விளையாண்டேன். அதுக்கு இங்கே அப்படிலாம் இல்லை, பஸ்ஸு காரு. நாங்கெல்லாம் விளையாடணும்னா அங்கே கேட்டை விட்டு அந்த அங்கே இருக்கவங்க அயன்காரரு அயன் பண்ணுறவர் பக்கத்துலேயே இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் அயன்காரெல்லாம் மிரட்டியாராரு, அவன் கேட்டுக்கிட்டே போனார். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா வெளியே போகலாம். இனிமேல ஸ்கூல்ல 4 மணிக்கு தான் விடுவாங்களாம் டிப்ஸ்ல. இனி இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிருக்காருல்ல, இனிமேல் ஸ்கூல்ல 4 மணிக்கு தான் விடுவாங்களாம். 4 மணிக்கு வந்து விட்டாக்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவன் விட்டு வேலை பார்க்கவே சரியா இருக்கும். பெரிய பிள்ளை ஆயிட்டேன். என்ன ஸ்டாண்டர்ட் போறேன் உங்க பேரு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறேன். அதான் கிராஜுவேஷன் டே எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா, இப்போலாம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கிராஜுவேஷன் டே. ஃபீஸ் 90,000 டேம் ஃபீஸ். ஒரு டேமுக்கு 90,000. இவனுக்கு மற்ற பிள்ளைகளுக்குலாம் இப்படி கூடவா குறைச்சான்னு தெரியல. ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஆமா, அவர் வக்கீல் சொன்னார் கேம்பெயினில் சேர்ப்போம்னு சொன்னேன். கேம்பெயினில் இங்கே பசங்கள்லாம் ரவுடியாக இருக்காங்களா அந்த ஸ்கூலில். ஆம்பளை பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளையிலே தண்ணி அடிக்கிறாங்களாம், போதை இது வாங்கி குடிக்கிறாங்களாம். அம்மா அப்பா ஊர்லேருந்து பணம் அனுப்புறாங்க, இவங்க இங்கே இருந்துக்கிட்டு இந்த அட்டாச் பண்ணுறாங்களாம். அவன் கேம்பெயின் ஸ்கூலு, ஆனால் பெரிய ஸ்கூலு, ஆனால் வந்து அப்படி மோசமாயிட்டாங்க. மோசமாயிடுச்சு. இவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா. இது ஆனா 10 வருஷம் அந்த ஸ்கூல் வந்துட்டு 10 வருஷம் தான் அது. ஆனா வந்து பசங்க எல்லாமே ஓரளவு 8வது 9வது வந்துட்டாலே எல்லா பசங்களுக்கும் எல்லாம் கத்து கொடுத்துட்றாங்க. எவ்வளோ ரிச்சா இருக்க பசங்கள்னா அவங்க அந்த விதத்துல கத்துக்கிறாங்க, அவங்க வேற விதத்துல கார் ஓட்டுறது அந்த மாதிரி நிறைய கத்துக்கிறாங்க. ஒரு இதை கெடுக்கிறது புரியுதா? பெத்தவங்களோ யாரும் கெடுக்கல, நம்ம சொல்றது பெத்தவங்க தான் கெடுக்கிறாங்க. பெத்தவங்க கெடுக்கிறதுல ஒரு பிள்ளைய நட்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறவங்க சேர்த்து தான் கெடுக்கிறது. வாடா ஒரு நாள் குடிச்சு பார்ப்போம், வாடா என்ன பண்ணிட போகுது, வாடா குடிச்சு பார்ப்போம்னா அப்படியே பழகிறதே அது கண்டினியூ ஆயிடுது. அதுகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும், அன்னைக்கு போய் குடிக்குதுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க குடிக்க வைக்கிறது. நீ இப்போ இங்கே சொன்னில்ல, இந்த உன்னோட படிச்ச பையன் யாரு செல்வம், அவெல்லாம் வந்து குடிக்கிறான்னாக்கா நட்பு தான் இங்கே எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே எடுக்கிறாங்க. குடிக்கிறதுலாம் யாரும் அவனா கெடுறது இல்லை, அந்த அளவுக்கு தைரியம் வராது. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுக்குற தைரியத்தில் தான் குடிக்கிறாங்க. எல்லா தப்புமே அவங்களால தான் நடக்குது. ஆனால் ஒரு இதவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால முன்னேறவர்களும் இருக்காங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அதான் இவங்கெல்லாம் இளங்கோ வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இளங்கோலாம். இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு நேரத்தில் தப்பாக முடிவு எடுத்தா கூட நீ இப்படி போடா, நீ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தனுடைய ஒழுக்கத்தை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒருத்தங்க லேடிஸ்க்கு அப்படி கிடையாதுல்ல? லேடிஸ்க்கு அப்படிதான், லேடிஸ்க்குமே அப்படிதான். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் போதும். லேடிஸ்க்குமே கெட்ட பிள்ளையே கெட்ட வழியை தான் புத்தியை சொல்லி கொடுக்குங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றதே இல்லை பாருங்களே.
வள்ளிக்கு நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நாங்களாம் படிக்கிற பிள்ளைகளோட தான் சேருவோம். அது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருச்சு, இது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருச்சுன்னு அப்படி விழுந்து 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 படிக்குங்க. நாங்கள் படிக்கலாம். இப்போ வள்ளிக்கு நமக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இப்போ என்ன மாதிரியே உள்ளவங்க, அப்படி உள்ளவங்களதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பேன். என்ன மாதிரியே உள்ளவங்க, ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, குழந்தைங்க பிள்ளைய முக்கியம்னு பிள்ளைகளால முன்னேறவங்க, இப்படி உள்ளவங்களதான் நான் வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஷிப்பா. வேற அதிகமா பெரிய லெவல்ல இருக்கவங்களா நமக்கு நட்பெல்லாம் சரியா ஒத்து வராது. நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒழுக்கமா இருக்கவங்கள பத்தி வச்சுக்க வேண்டியது. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்களுடைய நடைமுறை பாவனையிலே தெரிஞ்சு போயிரும்ல. இவங்க அவங்க பேசுறது வைக்கிறதுல இருந்து அதுல இருந்தே தெரிஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் பசங்களை கெடுக்கிறது, பொண்ணுங்களையும் கெடுக்கிறது. படிக்கும்போது பிள்ளைய அந்த வயசுல ஒழுக்கமா வந்துட்டா அப்புறம் பின்னாடி ஒழுக்கமா வந்துருங்க. அந்த ஏஜ் தான் கரெக்டா கெடுற வயசு. ஒரு 7th 8th இருந்து ஒரு 10th +2 வரைக்கும் அந்த ஏஜ்ல நல்லா வர்ற பிள்ளைய கடைசி வரைக்கும் ஒழுங்கா வந்துருங்க. புரியுதா? அது ஒரு தத்துவம். அந்த ஏஜ்ல நல்லா ஒழுக்கமா வர பிள்ளைய கடைசி வரைக்கும் என்ன பண்ணாலும் தவறு பண்ணாதுங்க, ஒழுக்கமாவே வந்துருங்க. என்ன அந்த ஏஜ்ல தப்பு பண்ற பிள்ளைய கடைசியில என்ன பண்ணாலும் தப்பான பிள்ளைல இருந்தேன். ஏன் இப்ப நிறைய பேர் எல்லாம் மாறிடாது? மாறவெல்லாம் முடியாது, என்னதான் சொன்னாலும் மாற முடியாது. அதெல்லாம் மாறவெல்லாம் முடியாது. அந்த வயசுல ஒருத்தருக்கு லைஃப் குடும்பத்துக்காக மாறுற ஆளுகள்லாம் இருக்கா? மாறவெல்லாம் முடியாது. இந்த மாதிரி ஹேபிட்ல இருந்தெல்லாம் மாற முடியாது. இந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் சாமானியமா மாற முடியாது. வேணும் சம்பாதிப்பாங்களா இருக்கும், சம்பாதிச்சாலும் அந்த ஹேபிட்டுக்கு மாறாது. சம்பாதிக்கிறது தனக்கு இந்த சௌகரியத்துக்காகவே சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சௌகரியம் வேணும்ல நமக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வீட்டுல இருந்து தரமாட்டாங்கல்ல காசு. அதுக்காக ஆனா கடைசி குடும்பம் வீணாதான் போயிடும். இந்த ஹேபிட் இருக்கவங்க சம்பாதிக்காட்டி கூட ஒழுக்கமா இருக்கவனை வச்சுக்கிட்டு எப்படியோ ஓரளவு மேல வந்துடலாம். ஒழுக்கங்கிறது இல்லாதவங்க இந்த குடிச்சு இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் மேல வர முடியாது. 500 ரூபா வாங்கினா அதுல 300 ரூபா 200 ரூபா குடிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன 300 ரூபாயில நிறுத்த பண்றது? ஆனா இப்போ கொத்தனாருக்குலாம் சம்பளம் 1000 ரூபா அதை குடிச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்க கஷ்டமா. ஆனா 1000 ரூபா சம்பளம், ஆனா 200 300 ரூபாய்க்கு தானே குடிப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி பண்ணா 500 ரூபாய்க்கு குடிப்பாங்க. அவங்களுக்கு வீட்டு பொம்பளையா அதுக்கு மேல கறி மீன் முட்டை திங்கிறாங்க டெய்லியுமா? அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க ஸ்நாக்ஸ் பேக்கரியில. செலவு அப்படியே அவங்க தினம் சம்பாதிக்கிறதுனால காசை எடுக்க யோசிக்கிறது இல்லை, டப்புக்கு டப்புக்குன்னு எடுத்துடுறாங்க. சேவிங்ஸும் பண்ண முடியாதுல்ல, சேவிங்ஸும் பண்ணுறது இல்லை. ஆமா. ரெண்டாவது கடனை, ஏதாவது ஒரு பெரிய தேவைன்னா கடனை வாங்கிடுறாங்க வட்டிக்கு. அந்த வட்டி கட்டவே அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா சரியா போகுது. பாதி கொத்தினார் அப்படிதான் வட்டிக்கு வாங்கிடுறாங்க. இந்த பெரிய தேவைகள், பெரிய தேவைகள், கல்யாணம் காட்சி, இதுக்கெல்லாம் தான் சக்திக்கு மீறி கல்யாணம் பண்றக்க வேண்டி வட்டிக்கு வாங்கிடுறாங்க. அந்த வட்டியை கட்டுறதுக்கே அவங்களுடைய காலம் பூரா போயிடும். வட்டிக்கு வாங்கினா உருப்படவே முடியாது. போய் வட்டிக்கு வாங்குறத விட்டு விட்டு கஞ்சி இல்லைன்னு சொல்லி பேசாம கிடந்தா கூட பரவாயில்ல. கடவுள் எத்தனை நாள் பட்டினி போடுவாரு? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏதோ வழி காட்டிடுவாரு. படைச்சவன் என்னமோ சொல்லுவாங்களே, மண்ணு வச்சுவேன் மரம் வச்சுவேன் தண்ணி ஊற்றுவேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம கடனை வாங்கிட்டு சௌரியமா இருக்கோம்னு நினைச்சோம்னா மீளவே முடியாது. கடன் வாங்க ஆரம்பிச்சோம், மீளவே முடியாது. நீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நான் தோசை ஊத்துனதுல மீதி போன வெங்காயம் தட்டுல, அந்த தட்டுல வெங்காயம் அடுக்கி வச்சிருக்கேன். ஐயோ, இத்தனை வெங்காயம் அடுக்கி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கும் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நீங்க வச்சுட்டு போனது. அதெல்லாம் தயிர் பாக்கெட் வாங்கணும். அதெல்லாம் அன்னைக்குள்ளது அப்படியே. மத்தியானத்துக்கு நாளைக்கு ரசம் வைக்கணும், ஏதாவது குழம்பு வைக்கணும். நான் 2 நாள் தான் மாவு ஊத்துனேன், இன்னைக்கு ஃபுல்லா கடந்தேன். மாவு தீந்து போச்சு. இது காலேஜுக்கு வியாழன் வெள்ளியும் தோசை தான் ஊற்றி காலையிலைக்கும் மதியத்துக்கு எடுத்துட்டு போனேன். கோதுமை தோசை அந்த அம்மா ஊற்றினதுலேருந்து எனக்கு ஆசையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல இவ்வளவு அகலத்துக்கே பெரிய கல் தோசை அவங்க விட்டு. அதுல அகல. அவங்க வீட்டுல கல் என்ன கல்?
அவங்ககிட்ட இரும்புகள் தான். அவ அதுக்குன்னே வாங்கினா அந்த ஒரு கல்லே 1000 1200 இருக்கும். இது அவ்வளோ வெயிட். இது 200 தானே இந்த கல். இதை விட பெருசா இருக்குமா? கொஞ்சம் பெருசா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். வெயிட்டு 2 பக்கமும் காது. அப்ப தூக்க முடியாதுல்ல? அப்படிதான் தூக்கித்தான் போடுறாங்க. அவங்க எல்லாம் விளக்குறதே இல்லை, அப்படியே தூக்கி சார்ஜ் வச்சிடுறாங்க. அதுல பள்ளி தொடச்சிட்டு பள்ளி எதுவும் பள்ளி எல்லாம் வரல. அவங்க நீட்டா தொடச்சு வைக்கிறாங்க. பள்ளி அடுப்பு எல்லாம் வரல. சரி, இருந்தாலும் அது கழுவணுமா? அதெல்லாம் வேண்டாமா? கழுவுறது இல்லை, சும்மா தொடச்சுட்டு தான் ஊத்துறாண்டி. அது விளக்குனா எடுக்க வராதான், அதனால விளக்குறது இல்லை. நீங்க விளக்குவீங்களா? நான் அப்ப ஏதாவது இதாயிடுச்சுன்னா விளக்குவேன். ரொம்ப கருப்பா போயிடுச்சுன்னா விளக்குவேன். நானே யோசிச்சேன், இப்போ நம்ம சமையல் சேனல் போட்டுட்டு நீங்கள் சமையல் பண்ணல, நான் வீடியோ எடுக்கையில் பார்த்து போட்டுட்டு நானே ஒரு காயை ஒன்று நறுக்கி குழம்பு வச்சுக்கோமா, ஒரு இது பண்ணிக்குவோமா, பருப்பு வேணா பருப்பு வேக வச்சுக்கலாம், வேண்டாட்டி காய் வெங்காயம் தக்காளி. சாதத்துக்கு நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. சாதத்துக்கு ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து உலையில ஊற வச்சிடணும். தனியாக ஊற வச்சிடணும். அதான் தனியாக ஊற வச்சுட்டு இது சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதை டப்பன்னு கொதி வந்த உடனே இந்த அரிசி தூக்கி அதில் போடணும். போட்டுட்டா அதுவே இறம்பி வந்துடும். அதுவே வெந்து இறம்பி வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வெந்து வந்துடும். வந்த உடனே எடுத்து வடிச்சு விட வேண்டியது. வடிச்சு விட தெரியலன்னா அந்த ஓட்டையா இருக்குல்ல, அந்த தட்டி விட்டுவாரு. அதுல கொட்டி விட்டீங்கன்னா கரண்டியில மோந்து போட்டீங்கன்னா அதுவே சோறாயிடும். எல்லாத்தையும் அதுலயும் மோந்து ஒரு சட்டி அடியில வச்சு அதுல மோந்து போட்டீங்கன்னா தண்ணி கீழே வடிஞ்சு மேல சோறா நிற்கும். உனக்கு நாங்க அழுத்து விடுற மாதிரி கவுக்க தெரியலன்னா சோறு பிடிக்கிறது ஈஸி தான். ஆனால் குழம்பு வைக்கிறது காயை நறுக்கணும். குழம்பு வைக்கிறது என்னன்னா எந்த காயா இருந்தாலும் காய் வெங்காயம் தக்காளி இதுகளை திறக்கி விட்டுவிட்டு 2 கருவேப்பிலை போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு திறக்கி விட்டுவிட்டு இதுகளையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் காயை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பூப்புளி கரைச்சி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா உனக்கு தேவையான அளவு குழம்பு ரெடி ஆயிடும். ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா, இவ்வளோ போடணுங்கிறதுனால ரிஸ்க்கு என்ன? மிளகாத்தூள் இதில் இருக்கு, மஞ்சத்தூள் இதில் இருக்கு, உப்பு இந்த இருக்கு. இது இல்லை, அது அளவாக நம்மளுக்கு செய்ய தெரியணும். கலக்கி ஒழுங்காக வேகலைன்னா மஞ்சள் தண்ணியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். அன்னைக்கு சட்னி போடுவோம்னு யோசிச்சேன். தோசை ஊற்றுனேன்னா தொட்டுக்க நைட்டுக்கோ போவோம், வியாழக்கிழமை நைட்டோ வெள்ளிக்கிழமை நைட்டோ. சரி, இன்னும் தோசை ஊற்றுனா சரி சட்னி போட்டு சாப்பிடுவோம், தேங்காய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திருகுனேன். பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மிக்சி கப்பை பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமோன்ற பயம் வந்துருச்சு. இதில் போட இல்லை மிக்சி கப்பை. என்ன இருந்தாலும் பொம்பளை செய்கிற சமையல் ஆனால் ஆம்பளை நிறைய பேர் பண்ணுறாங்க. போய் இப்போ உள்ளவங்களாம் ஆம்பளை சமையல் நிறைய நல்லா பண்ணுறாங்க. தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு சொல்கிறேன் பாருங்க. தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இது 3 தானே? உப்பு கொஞ்சம், இது 3ஐயும் போட்டுக்கோன்னு நினைச்சேன். அப்புறம் மிக்சி கப்பை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அது பறந்து கிடந்துருச்சுன்னா அப்படின்ட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொடியை வச்சு சாப்பிட்டேன். நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி, ஆனால் செஞ்சு பார்க்கல, நினச்சேன். சமையல் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது ஒரு நேரம் அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே வியாழக்கிழமை காலையில் தோசை ஊற்ற வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஊற்றுற மாதிரி தான் ஊற்றுனேன், தோசை எடுக்க வர மாட்டேன்ட்டுருச்சு. போட்டு கல்லை இங்கிட்டு போட்டு பிக்கிறேன், அங்கிட்டு போட்டு பிக்கிறேன், எல்லா சைடும் போட்டு பிச்சு ஒரு தோசை எடுக்கிறதுக்கே எனக்கு 6:30 மணி ஆகி போச்சு. அப்புறம் நான் 6:40 குளிச்சு கிளம்பணுமே, என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஊற்றி எடுத்தேன் பாருங்க, தோசை பிஞ்சு வந்துச்சு. அப்படி இருந்தே எடுத்துக்கிட்டு போயிட்டேன். ஆமாம், நாங்க இங்க கேரளாவில இருந்த பையன் இங்க இருந்தால, நாங்க இங்க இருந்து கேரளாவில இருந்து அங்க போறதுன்னு சொன்னா காலையில, ஆனா அதுவே அப்ப ருசியா இருந்துப்பா. காலையில ஒரு தவளையில சோறு முடிச்சு வச்சிருவாங்க. அந்த தவளையில அந்த இதுன்னு வச்சுட்டு கத்திரிக்காய புளிக்குழம்பு பட்டம் வச்சு வைப்பாங்க பாரு, சூப்பரா இருக்கும். நாங்க பசியோட போறதுக்கு அந்த சாதமும் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணுவாங்க. இத்தனைக்கும் ஸ்டவ் இல்லை, கேஸ் இல்லை. அப்போலாம் இந்த பொடியை ஒரு இதுல நடுவுல குச்சி வச்சு இங்கிட்டு இங்கிட்டெல்லாம் ரெப்பி விட்டு நடுவுல லேசா சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சோம்னாவே அந்த பொடி தான் எரியும். அந்த பொடி விழுந்துச்சுன்னா இது தீந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த சுத்திலும் நடுவுல குச்சி மட்டும்தான் எரியும், அந்த பொடி விழுகாமலே எரிஞ்சு அதுல வெந்துடும் எல்லாம், சோறு இது எல்லாம். விறகு வந்து இது அரைக்கிற மிஷின்ல அதோட பொடி தான் அது. அப்படி அங்கெல்லாம் ஸ்டவ் இல்லை, இது கேஸ் அடுப்புலாம் இல்லை. இப்போ இங்கேயும் இல்லை, இப்போ தானே வந்துருக்கலாம்.
கேஸ்ல அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா வாசமா சூப்பரா இருக்கும் மாதிரி இருக்கும் அப்ப. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர்னா பொடி, இட்லி பொடி, தோசை, ஆம்லெட். ஆம்லெட் உடஞ்சிருக்கு. நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பசிக்குதுன்னு இதை கழுவிட்டு இப்போ தோசை சாப்பிட வேண்டியது. விளக்குக்கு திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரமா விளக்கு ஏற்றினேன். இத்தனை நாளாக ஏற்றலை, இன்னைக்கு தான் நான் வந்து சாயந்தரமா விளக்கு ஏற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்த உடனே ஏற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே சாயந்தரம் ஏற்றிடுவேன். நான் பூலாம் இருந்துச்சு பறிச்சு வச்சேன். நீ ஆனால் திரி போட்டு விளக்கு ஏற்றினியோ? ஒரு நாள் மட்டும். அதான் எரிஞ்சிருந்துச்சு, திரி நிறைய எரிஞ்சிருந்துச்சு. திரி எரியக்கூடாது. இங்கே திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரியை எடுத்து பழைய திரியில் வைக்க வேண்டும். இதில் எண்ணெய் இருக்கு. அது என்ன தேங்காய் எல்லாம் இங்கே வச்சு வச்சுருக்கீங்க? அது தேங்காய் நான் குலதெய்வம் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வச்சுட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸு. வச்சுட்டு போய் 5 நாள் ஆயிடுச்சேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எடுத்தாந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு கீரி நாளைக்கு வைக்கணும், அதுக்காக கொண்டாந்து வச்சுருக்கேன். கீரைலாம் வேண்டாமே, அவருக்கு அப்படியே தேங்காயோட கொடுத்தா அவர் ரொம்ப குறைச்ச ரேட்டுக்கு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே கொடுக்குறாங்களாமே. அப்படியா? அவர் இது கீரி காய போட்டுக்கிறாராம். ஓ, அந்த வேலையை நம்ம பார்க்கறதுன்னா அவர் பார்க்கறதுன்னா, ஆனால் காசு கம்மி பண்ணிக்குவார். காசு கம்மி பண்ணுவார், அவர் உள்ளதே கம்மி பண்ணுறாரு. சரி வாங்க, நீ இந்த இடத்த மட்டும் நீட் பண்ணிடு. நாளைக்கு விளக்கிற பதிலாம் என்னால் முடியாது. சரி, இந்த இடத்த மட்டும் நீட் பண்ணி அவ்வளோதான். கேஸ் நிறுத்தியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.